நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாற்றுத்திறனாளி சஹாபியை எவ்வளவு உச்சத்திலே கொண்டு போய் வைத்து இஸ்லாமிய பாரம்பரியத்தில் மிக முக்கிய உயிர் நாடியாக இருக்கிற அதான் வாங்குலி என்கிற ஒரு உயர் பதவியை அவர்களுக்கு தந்து அந்த பொறுப்பை வழங்கியதை பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போறதுக்கு முன்னால, ஹிஜ்ரத் பயணத்திற்கு முன்னால் ஹஜ்ரத் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் மதீனாவுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. பார்வை தெரியாத ஒரு சஹாபி. எதற்கு தெரியுமா? மதீனாவாசிகளுக்கு கல்வி போதிப்பதற்காக, மதீனாவாசிகளுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக, மதீனாவாசிகளுக்கு மார்க்கத்தை போதிப்பதற்காக 2 கண் பார்வை இல்லாத ஒரு சஹாபி போகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 யுத்தங்களுக்காக அவ்வப்போது மதீனா விட்டு வெளியே போவாங்க. நபிகள் நாயகம் தளபதியாக, படை தளபதியாக சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு 13 யுத்தங்களுக்கு வெளியே பெருமானார் கிளம்புகிற போது மதீனாவில் நபிகள் நாயகத்தின் பிரதிநிதி யாரு தெரியுமா? இந்த ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம். 2 கண் பார்வையும் இல்லாத ஒரு சஹாபி நபிகள் நாயகத்தின் அத்துணை பொறுப்புகளையும் தாங்கி நிற்கிற, இமாமத் உட்பட ஒட்டுமொத்த சஹாபிகளுக்கும் ஊரில் எஞ்சியிருப்பவர்களுக்கு தொலை வைக்கிற ஒரு உயர்நிலைக்கு மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, செலவுக்கு அப்படின்னு சொன்னா இமாமாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம், மார்க்கத்தை போதிக்கிற ஆசிரியராக கண் பார்வை இல்லாத ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம். நமது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தகுதியும் திறமையும் இருந்தால் ஊனம் ஒரு குறையல். அவர்களுக்கு நாம் சம வாய்ப்புகள் தந்து பல்வேறு மார்க்க விஷயங்களை சொல்லித் தந்து அவர்களுக்கும் நாம் தீனை சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிக்க